சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசியில் புசியானது காலையே வெட்டுவேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடுது. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்றைக்கு விஜயனுடைய கார் மறியல் இது எல்லாத்தமும் எல்லா செய்திகள்லையும் ஃபுல்லாக லைவ் ஓடிச்சு. அஜித்தாவே போராடிட்டு நாங்கள் தளபதிக்காக தான் இருப்போம்னு கடைசியில் பேசிட்டு போனாங்கனாலும் அந்த போராட்டம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா நெருப்பு இன்னும் உள்ளுக்குள்ள அணையாமல் புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. காலமாக அந்த பஞ்சாயத்தோட பில்லா ஜெகன் அவர் வந்து விஜய் ரசிகருங்கிறாங்க. ஆனால் பில்லா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதே ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கு. ஒருவேளை ரஜினிகாரத்து பில்லாவாக இருக்கும். ஏன்னா அவர் இந்த அஜித்தோட பில்லா வர்றதுக்கெல்லாம் முன்னாடியில இருந்து அவர் இருக்காருங்கிறதுனால நம்ம அதை அப்படி பிளைனாக எடுத்துக்க வேண்டாம். என்ன அவர் விஜய் மக்கள் மன்றத்துல தான் வந்தவர். விஜய் பில்லா ஜெகன் தான் அங்கே தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க விஜய்க்கான அங்கே பேஸை கிரியேட் பண்ணவர். பல ஆண்டுகளாக பேரலாக திமுகவில் கட்சி பொறுப்பில் இளைஞரணி பொறுப்பில் செயற்குழுங்கள்லாம் இருக்காப்புல. இந்த பக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ அந்த மண்டலத்துக்கான பொறுப்பாளருங்கிற லெவலுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் பில்லா ஜெகன். இந்த பில்லா ஜெகனுடைய தங்கை தான் அஜிதா ஆக்னல். அஜிதா ஆக்னலுக்கு எப்படி இவ்வளோ மாதம்? ஏன்னா அஜிதா ஆக்னல் ஏறத்தாழ உள்ளே வந்தே பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுல் இதுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகலை, 2.5 வருஷம் கூட ஆகாத சூழலில் எப்படி இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய பேசிக்கான ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்குது. விஜய் எப்போ தலைமை அலுவலகத்துக்கு வர்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அது அவர் வருவாரா, வீட்டை திறப்பாரா, வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வருவாராங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஆனால் விஜய் இன்னைக்கு தலைமை அலுவலகத்துக்கு வரப்போறாரு, பொறுப்பாளர்கள் போட போறாரு அப்படிங்கிற விஷயம் மேல்மட்டத்திலிருந்து அஜிதா டீமுக்கு லீக் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா கரெக்டாக விஜய் வர அன்னைக்கு வந்து இன்னும் விஜய் காரை தடுத்து நிறுத்துறாங்க. அதுவும் விஜய் காரை நேருக்கு நேரம் நின்று தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அப்போ இது மேல்மட்டத்திலிருந்து யாராவது ட்விஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதில் ஒளிஞ்சிருக்கு. புஷிக்கு செக் வைப்பதற்கு புஷியோடே இருக்கக்கூடிய ஒரு டீம் வேலை பார்த்துருக்கா அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புஷி உள்ள தூத்துக்குடிக்குள்ள வந்தா என்ன மாவட்ட பொறுப்பாளரை போடல அப்படின்னா காலையே வெட்டுவனே பேசியிருக்காங்க. அது அன்அஃபிஷியலாக சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. பட் அது அந்த வன்முறை நம்ம இந்த காலத்தில் ஆதரிக்கப்படுறதில்லை. பட் பில்லா ஜெகனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னா தான் இந்த அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த நதி மூலம் ரிஷி மூலம் பொதுவாக அரசியலில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டியது பில்லா யாரினுடைய அரசியல் வாரிசாக தாவேகாவுக்குள்ள பவர் சென்டராக அஜித்தா உள்ளே கொண்டு வரப்பட்டாருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்னா பில்லா ஜெகன் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் வளர்ந்து வர காலகட்டத்தில் திமுகவில் பயணிக்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டத்திலிருந்து அதுலேயும் பேரலாக ட்ராவல் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6-11 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போதெல்லாம் விஜய் பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமாம், அந்த பேரெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குது. எல்லாத்தையுமே உதயநிதி, கனிமொழி, தமிழரசு ஒரு டைட்டிலாக எடுத்து படமாகவே வைக்கலாம் அப்படின்ற காலத்தில் ஒரு இணக்கம் இருந்திருக்கும்ல. அப்போ அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகுது. அதுக்கு பிறகு அம்மாவுக்கு அனிலா மாறி அந்த காலகட்டம் அது வேற விதமாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஜெயலலிதா மேலேயும் அதிமுக மேலேயும் ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. அது வந்து திமுக மேலே ஒரு சாஃப்டாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தலைவா படத்துக்கான அந்த விவகாரத்தில் ஹைலைட் என்னன்னா பில்லா ஜெகன் அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு உழைக்கணும்னு சொன்ன காலகட்டத்திலும் தூத்துக்குடியில் திமுக தான் வேலை பார்த்துருக்காரு. விஜய் மக்கள் இயக்கம் அந்த மாவட்டத்தில் தனித்து தான் இயங்கி இருக்கிறது. ஸோ இந்த கட்டுப்பாடு முழுக்க முழுக்க அவர்கிட்ட இருந்திருக்கு. எப்போ பில்லா ஜெகன் செய்திகளில் அடிபடுறாரு அப்படின்னா 2019 ஒரு கிரைம் சம்பவம். அவர் கூட பிறந்த தம்பியவே அவர் சுட்டு கொண்டுட்டார் அப்படிங்கிற சம்பவத்துக்கு பிறகு அவர் தலைமறைவாகிறார். திமுக நிர்வாகி தலைமறைவு, திமுக இளைஞரணி பொறுப்பாளரும் அதே போல் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவருமான பில்லா ஜெகன் தலைமறைவுன்றது தான் அவருக்கு முதல் ஃப்ளாஷ் செய்திகளில் ஊடக வெளியில் கிடைக்குது. பில்லா ஜெகனை கேரளாவில் கைது பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த வாக்குமூலம் தான் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. என்ன அப்படின்னா எனக்கு 3 தம்பிங்க, நான் 4வது ஆள், இது போக தங்கச்சிருக்காங்க. ரவி, சுமன், சிம்சன்னு 3 தம்பிங்க. நாங்கள் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். பல பிஸ்னஸ்கள் அரசியலில் இருந்ததுனால நிறைய கடன் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த பிஸ்னஸை வச்சு கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணும்போது தம்பிங்க இல்லை நீ நிறைய கடன் வாங்குற, உன்னோட இதனால பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும், எங்கள் ஷேர்களை பிரித்து கொடு அப்படின்னு கேட்டு 4வது தம்பி சிம்சன் கூட பெரிய வாக்குவாதமாக அது ஒரு எல்லையை மீறி போகும்போது துப்பாக்கி எடுத்து நான் அவன் தொடையில் சுட்டுட்டு பட் பிளட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு கைது பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அன்பழகன் பொதுச் செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கிடுறாரு. இதற்கு பிறகு வந்து அந்த வழக்கு நடக்கிறது, கொலை வழக்கு அப்படிங்கிறது. அதில் அவர் ஜாமீனில் வெளியில் வரார். வெளியில் வந்த பிறகு மீண்டும்
திமுகவிலேயே அந்த கேஸை நான் இருந்து வெளியில் வந்துடுவேங்கிற மாதிரி சொல்லி உள்ளே சேர்ந்துடுறாரு. இந்த பக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் எங்கேயாச்சும் நீக்கப்பட்டார். அந்த கொலை வழக்கில் அவர் கைதான பிறகு விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் நீக்கப்பட்டதாக செய்திகள் இல்லை. அந்த அளவுக்கு அவர் உள்ளே போனாலும் நம்ம சசிகலா அம்மா மாதிரி ஜெயிலுக்கு போனாலும் அவர் எங்களுக்கு வழிகாட்டுவார்னு எடப்பாடி சொன்னார் இல்லை, ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏறதால இருந்தவர் கோஆர்டினேட் பண்ண மாதிரியான செய்திகள் தான் இருக்குது. அது வேணும் அவங்க எதுவும் இருந்தால் வேணால் எடுத்து இல்லைன்னு வேணால் சொல்லட்டும். ஸோ இந்த ட்ராவல் நடக்குது. 2021 காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குன்னு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஜாமீனில் இருக்கக்கூடியவர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வாங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சிக்கல் வருது. அரசினுடைய பங்களாவில் அவர் தங்கியிருக்காரு. மது போதையில் அங்கிருந்த காவலாளியை தாக்கிட்டு தலைமறைவு அப்படின்னு 2வது முறையாக அவர் கைதாகிறார். 2வது முறையாக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இந்த சம்பவம் நடக்கும் துரைமுருகன் பண்றாரு. திமுக ஆட்சியில் இருக்கு. ஸோ நடவடிக்கை எடுக்கலன்னா அது சிக்கல் ஆகிடும் அப்படின்ற இடத்துக்கு போய் எடுத்துடுறாங்க. இந்த சூழலிலும் அவர் அங்கே தான் தொடர்றாரு. தாவேகா அப்போ அது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்குது. அந்த பொறுப்புகளில் அவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காருங்கிறத பார்க்குறோம். இப்போ தாவேகாவாக மாறுவதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2022 வருது. அப்படி வரும்போது அவங்க அறிவிக்கிறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் வேலை செய்யும்னு அவர் நேரடியாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்க கொடுக்குறாரு. பிபிசி வரைக்கும் அப்போ அது பிரபலமாயிருச்சு. பிபிசியிலேருந்து போய் அவர்கிட்ட நியூஸே எடுக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் எப்பவும் திமுக காரன் தான், விஜய் அடிப்படையில் நான் ஒரு திமுக காரன். நான் அந்த சமயத்தில் திமுகவில் அவர் நீக்கப்பட்டிருந்தாலும் விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவளிக்குன்னு சொல்கிறார். கட்சியில் இது நீக்கப்பட்ட சமயம். ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கேட்கும்போது நான் என்னை சேர்த்துக்கு சொல்லி கடிதம் எழுதியிருக்கேன். கடந்த காலத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த போதும் நாங்கள் திமுகவுக்கு தான் தூத்துக்குடியில் வேலை செஞ்சோம். அதனால் விஜய் மக்கள்லேருந்து நான் வெளியேற மாட்டேன். இங்கே இயக்க பொறுப்பாளராக, அதாவது திமுகவை ஆதரிப்போன்னு சொன்னாலும் என்னை இவங்களும் தூக்க மாட்டாங்க, அங்கேயும் சேருவங்கிறதான் ஒரு நிலைப்பாடாக இருந்தது. ஸோ அவரோட பர்சனல் ஸ்ட்ராங் ஹோல்டாக அந்த இடத்த அவர் மாற்றிருக்காரு. நீ வந்து எந்த கட்சி வரலாம், இயக்கம் வரலாம், அமைப்பு வரலாம், ஆனால் அது என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்டாப்லிஷ் பண்றாரு. நான் தான் முகம், விஜய் மக்கள் மன்றத்துக்கு நான் தான் முகம் அப்படிங்கிறதும், திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் பயணத்தையும் நான் விட்டுற மாட்டேங்கிறது அவருடைய ஹோல்டாக இருக்குது. இந்த செய்தி வந்த உடனே புஷி ஆனந்த் அவசரமாக பிபிசிட்டு, நான் இதில் ரொம்ப பெருசாக பேச விரும்பல, விரிவாக அப்புறம் பேசுகிறேன், ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து, நாங்கள் வந்து விருப்பப்படுறவங்க தனியாக போட்டிட்டுக்கலாம், பொது சின்னம் வாங்க முடியாது, அவங்கவுங்க சுயேட்சையாக போட்டிட்டுக்கலாம், தளபதி வாழ்த்து சொல்லியிருக்காருங்கிறதோட நிறுத்திக்கிட்டார். எதிர்த்து பேசலை. ஏன் எதிர்த்து பேசலை ஸ்ட்ராங்காக? ஏன்னா நீங்கள் வந்து மாநில பொறுப்பாளராக இருக்கிறீங்க, அவர் தான் ஒருங்கிணைப்பாளருங்கிற இடத்துல இருக்கார் மக்கள் இருக்கு. ஒரு மாவட்ட பொறுப்பாளரை ஏன் எதிர்க்கல அப்படின்னா அதுக்கு பிறகு தான் பின்னாடி சொல்கிறாங்க. எஸ்ஏசிக்கும் புஷிக்கும் மோதல் இருந்த காலகட்டத்தில் பில்லா ஜெகன் எஸ்ஏசியோடு இருந்தவர், அவருக்கு நெருக்கமாக இருந்தவர். பல இடங்கள்ல இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் அதை வச்சு மூவ் பண்ணாங்க. தாவேகாக்குள்ள இருக்கக்கூடிய பிரதான சிக்கலே அது ஒன்று என்ன அப்படின்னா, எஸ்ஏசி டீம் அங்கே தனியாக இயங்கிட்டு இருக்கு. இந்த எஸ்ஏசி டீமுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. ஆமாம், விஜய் மக்கள் இயக்கம் எஸ்ஏசி இது ஒரு பெரிய நெருக்கமான ஒரு டீம். அந்த பக்கம் புஷி ஆனந்த் அவரோட சேர்த்து வந்த முழு புது கூட்டம். இப்போ இந்த மோதல்கள் வந்து தொடர்ச்சியா உள்ள நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அதிகார மைய மோதல் அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலாகவே விஜய் இப்பதான் முதல்ல ஒரு கட்சி பாலிடிக்ஸே சந்திக்கிறார். உட்கட்சியில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குங்கிறதே அவர் இப்பதான் சந்திக்கிறாருன்னு பாத்துக்கங்களேன். இப்போ இதுக்கு பிறகு பில்லா ஜெகனை என்ன பண்ணுறாங்க, இதற்கு பிறகு வேறு சில விஷயங்களை காரணம் காட்டி ஒரு வழியாக தாவேகாவாக மாறுது. தாவேகாவாக மாறுறது அவர் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். மாவட்ட செயலாளராக இல்லை, மாவட்ட பொறுப்பாளரை 2 முறை அவர் திமுகவுக்கு ஆதரவாக அந்த கூட்டங்களுக்கு போனார்னு கணக்கு காட்டி புஷியானது அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறார். கட்சியிலிருந்து நீக்கினாலும் அந்த மாவட்டத்தை அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக எடுக்க முடியலை. ஆச்சா, இவர் நீக்கின அடுத்த நாளே போய் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் சேர்ந்துடுறாரு. February 9, 2024 இவர் நீக்கப்படுறாரு. பில்லா ஜெகன் தாவேகாலேருந்து 10ஆம் தேதி அவர் சேர்றாரு. நியூஸ் எப்படி ரிப்போர்ட் ஆச்சுன்னா, தாவேகா மாவட்ட செயலாளர் முதல் விக்கெட் அவுட் அப்படின்னு இவர் கொடுத்துருந்தாருல கடிதம், அதை வச்சு திமுக உள்ளே சேர்த்து அவங்க கேமை ப்ளே பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே யார் அடுத்து மாவட்ட பொறுப்பாளராக வரணுங்கிற முடிவை திமுகவில் சேர்ந்த பிறகும் பில்லா ஜெகன் தான் எடுத்தார். அவருடைய தம்பி சுமனை கொண்டு வர்றது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சுமன் எனக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால தன்னுடைய தங்கையான அஜிதா ஆக்னலுக்கு பெருசாக நம்ம எதுவும் செஞ்சு தரல, அதனால் அரசியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியே விஜயோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஏன்னா 2010 அந்த காலகட்டத்திலேயே விஜய் கூட்டம் நாங்கள் வந்து நடத்தின சமயத்தில் வீரவாள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த ஃபோட்டோலாம் ரொம்ப வைரலாக இன்னமும் போயிட்டுருக்கு ஃபேமஸாக. அப்போ அண்ணன் வந்து இவர் பில்லா ஜெகன் வீரவாள் கொடுத்து விஜய் அதை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த புகைப்படமெல்லாம் இன்னமும் சோஷியல் மீடியாவில் இருக்குது, நம்ம கூட அதை போடலாம். அப்போ தங்கை அப்படின்னுட்டு கொண்டு வரார். ஆனால் இதுக்கு நடுவில் வேற ஒரு டீம், அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு XMLA டீம், அவங்க பல கட்சிகளுக்கு அவர்
போயிட்டு வந்து அவரும் அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாவேக்காவை நோக்கி நகர்றாருன்னும் போது 2 குரூப்பாக ஸ்பிளிட்டப் ஆகக்கூடிய சூழல் வருது. விஜய்க்கு இருந்த இன்னொரு கேல்குலேஷனாக சொல்லப்பட்டது, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் படுகொலைக்கு பிறகு அவர் அங்கே நேரில் போயிருந்தார். அதில் ஒரு கேல்குலேஷன், இறந்தவர்களில் ஒரு பெரிய ஃபேக்ஷன் வந்து மீனவர் சமூகமாக இருக்கிறாங்க, நம்ம மீனவர்களோட ஒரு உறவு, ஒரு ரேப் போட்டு அந்த சமூகத்தை நமக்கான வாக்கு வங்கியாக மாற்றலான்னு ஒரு சென்டிமெண்ட் இருந்ததுனால அஜித் ஆக்னல் இவங்க மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அதை இன்னும் அந்த அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதே விஜய்க்கும் உவப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அந்த புதிதாக வந்த எம்எல்ஏ தரப்பு அதே சமூகத்தில் வேறு ஆட்கள் இல்லையா அப்படின்ட்டு அந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்க வேற ஒரு டீம் இது பெரிய அளவுக்கான முக்கோண இடமா போகும்போது கடைசியாக புஷி ஆனந்த் எடுத்த ஃபைனல் லிஸ்டின் படி விஜய்கிட்ட கொடுத்து அறிவிக்கிற இடத்துக்கு அதை நகர்த்துறாங்க. இதில் புஷி ஆனந்த் வந்து என்னை தாண்டி வேற யாரும் மாவட்ட செயலாளராக தூத்துக்குடியில் போட்டால் அவர் உள்ளேயே வர முடியாதுங்கிற ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனும் போனதாக பல செய்திகள் இருக்கு இல்லையா? அதை சொன்னது அஜிதாவோட அண்ணன். எனக்கு கொடுக்கல, அந்த கட்சியை விட்டு நீ என்னை அனுப்பிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அவள் உழைக்கிறா இல்லை, அவளுக்கு கொடுங்க அப்படிங்கிறதாக போனதாகத்தான். வேற யாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ இவங்ககிட்ட உடனே கிளைம் பண்ணுறாங்க, அப்படி எப்படி நீங்கள் இது பண்ணிட முடியும்? அவங்க வந்து அண்ணன் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணனை கூப்பிட்டு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னா தங்கச்சி வேலை செய்ய விட்டுருவா இல்லை. அப்போ இது வந்து திமுக கைக்கூலியாக வாய்ப்பு இருக்குல்ல. நேற்று திடீர்னு கண்டுபிடிச்சி எல்லாம் தியரியாக எழுதிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி பார்த்தோம்னா ரோஹிணி தேட்டரு அவங்க அண்ணன் பிஜேபியில் இளைஞரணி யுவா மோர்ச்சால இருந்து இன்னைக்கு துணைத் தலைவர் பொறுப்புலாம் இருக்கிறாப்புல. கேட்டால் அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன சொல்லிப்பாங்க, அண்ணா அஜித் ஃபேன், நான் விஜய் ஃபேன் வேற சொல்லிப்பாங்க. அந்த தம்பி உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காரு. சீதாராமன் பாஜக மினிஸ்டராக இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் காங்கிரஸில் இருக்காரு. அவங்க மாமனார் மாமியாரெல்லாம் காங்கிரஸினுடைய முன்னாள் அமைச்சர்கள். நீங்கள் அதெல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள்ங்கிறத மறக்க முடியுமா? இருக்கு. அப்போ இல்லை, இப்போ ஆதவர்ஜுனாவினுடைய மாமனார் கம்பெனி திமுக அதிமுக 2 பேருக்கும் போன ஆண்டு கூட ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ திமுக அதிமுகவோட குடும்பத்தில் வந்தவரா பாஜகவும் கொடுத்துருக்காங்க கேள்வி இருக்கு. நிர்மல்குமாரோ அருண்ராஜோ அவங்களுடைய வேற அபவுட்ஸ் மேபி குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பொலிட்டிக்கல் ரிலேஷன் நமக்கு தெரியல. இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? கடந்த காலத்தில் எஸ்ஏசி அவர்கள் யாருக்கும் ஆதரித்து கேட்டதில்லையா? 2வது நேற்று கிறிஸ்மஸ் கூட்டத்தில் வந்து ஸ்டேஜ் ஏறவில்லை. காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து நேற்றுக்கு இது கன்னியாகுமரியில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழா நடந்துச்சு. அது ஒரு பெரிய அறிக்கையை போட்டிருந்தாங்க. அது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலையிலேயே அது வந்து இவர் ஆதவர்ஜுனா வந்து அவருடைய ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சமூக நல்லிணக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அருமனை கிறிஸ்துவ விழா, அது வழக்கமாக அருமனையில் வந்து ஒரு பெரிய விழா நடத்தப்படுவாங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 எம்பிக்கள், யார் கன்னியாகுமரி நெல்லை எம்பிக்கள், அதே மட்டும் 3 எம்எல்ஏக்கள், விளவங்கோடு, குளச்சல், கிளியூர், இந்த 3 எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் யாரோடு கலந்துக்குவாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனாவோடு சேர்ந்து மேடை ஏறுவாங்க அப்படின்னாங்க. நேற்று யாரும் வரல. ஸோ ஆனால் வந்து திருச்சி வேலுசாமி போயிருக்காரு. ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் மக்கள் எல்லாருமே, காங்கிரஸுக்கு ஆதரவளிக்க மக்கள் எல்லாமே நம்மளோட தான் இருக்கிறாங்க, அதிமுக வாக்களிக்கூடியவங்களாம் நம்மளோட தான் இருக்காங்க, அவங்க கட்சி மேல்மட்டம் தான் நம்மளோட இல்லையே தவிர மீதியெல்லாம் நம்மளோட தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நேற்று அவர் மேடையிலேயே பேசினார். ஆதவர்ஜுனா போட்ட அந்த கால்குலேஷனும் அது ஒரு ஃபெயிலியர் தான். அவர் வந்து எப்படியாவது இவங்க எல்லாத்தையும் இந்த வசந்தெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு பார்த்துலான்னு பார்த்தாரு, அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதான் அவங்க இப்போ என்னன்னா, விஜய் அந்த அஜிதா விஷயம் இதற்கு முன்பாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே மாதிரி போட்ட போஸ்டிங் எல்லாம் காசு வாங்கிட்டு போடலைன்னு ஒரு கோஷ்டி வந்துச்சு. ஆமாம், அஜிதா பணம் கொடுக்கல, கொடுத்துருந்தா அஜிதாக்கே கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. இதில் அஜிதா ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சமாதானப்படுத்த யார் 2 பேர் போனான்னு பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் ராஜ்மோகனும் போயிட்டு மீடியாலாம் இருக்குது, சிஸ்டர் உள்ளே வாங்க சிஸ்டர்னு தான் ராஜ்மோகன் கூப்பிட்டாரு. நான் மகளிர் அணியில் ஏதாச்சும் மாநில பொறுப்புகள் கொடுக்குறோமானும் போது அவங்க கேட்டது தலைமை பதவியா இல்லை இணை துணை, அப்போ நான் வர மாட்டேன் அப்படின்றதாக அவங்க உட்கார்ந்துடுறாங்க. டைரக்டாக சிஎம் தான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக கேட் வழியாக புஷி ஆனந்த் போவதற்கு கார் தயாராக இருந்ததுன்னு வேற ஒரு செய்தி வந்தது. அவங்க பாருங்க, தகவல்லே ஒரு கட்சி கொடுத்து இயங்க முடியுமா? ஆபீஸ் ஆரம்பிக்கும் போதே பின்னாடி ஒரு வழியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இருந்தாலும் பாதுகாப்பு தான் அப்படின்னு. இல்லை, கடந்த காலத்தில் விழுப்புரத்தில் இந்த கல்யாண மண்டபத்தில் நடந்த சம்பவம் எல்லாம் கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதில் நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த காலத்தில் திமுக கோஷ்டி மோதல் இருந்தது இல்லையா? கட்சிக்குள் கோஷ்டி மோதல்கள் இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் தாவேக்காக்குள் இதுதான் முதல் முறை வந்து இது மாதிரியான ஒரு டஃப் வந்து கட்சி சந்திக்குது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தால் இந்த பக்கம் ஆவுடையப்பன் இருப்பார், கருப்புசாமி பாண்டியன் இருப்பார், அவங்களுக்குள்ள நடந்த கிளாஷஸ் இருக்கும். 2த்தையும் அட் அ டைமில் கலைஞர் டீல்
ஹேண்டில் பண்ணலையாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதை தலைவராக நேற்றைக்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? இறங்கி உள்ளே வாங்க பேசுவோம், ஒரு 5 நிமிஷம் நீ பேசிட்டு உனக்கான உரிய பதவி, உங்கள் உழைப்புக்கு தகுந்த பதவியை கட்சி கொடுக்குமா? இந்த முறை இதுங்கிறது டெம்பரவரி தான், நம்ம இன்னும் 4 இருக்குன்னு வயசு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போயிருக்கும். நீங்கள் உங்கள் தலைமைத்துவங்கிறத வந்துருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னா அது என்ன மாதிரியான விஷயமா இருக்குங்கிற கேள்வி இல்லாமல் இருக்குது. அவருக்கு தலைமைத்துவம் இல்லை அப்படிங்கிறத அவர் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு இதில் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் நாங்கள்லாம் பெண்கள், எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னு வேற ஒரு டீம் அங்கே நெல்லையிலேருந்து வீடியோ பேசி குரூப்பாக பெண்கள் எல்லாம் பேசி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவதூறு, திமுக கைக்கூலி அப்படின்னு அவங்க போட்ட வீடியோவே எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேற்றை வாரி அரைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பொறுத்து பார்ப்போம். தூத்துக்குடி வந்து எப்படி இருக்குது, புசி தூத்துக்குடி போவாரா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். விஜயனுடைய கேல்குலேஷன்ஸ் ஏன்னா அவர் ஏதாவது ஒரு கடல் ஓரமாக இருக்கக்கூடிய தொகுதியில் தான் நிற்பார்னு ஒரு தியரி ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கிறது. அது கடலூராக இருக்கலாம், நாகையாக இருக்கலாம்னு இருக்கிறான். கரூரில் கடல் இல்லை, கரூரில் இருக்கலாம். அதனால எப்படி இருக்குங்கிறது எடப்பாடியில் கூட நிற்கலாம். ஏன் அப்படின்னா எடப்பாடியில் அடுத்த கூட்டம் போட போகிறாங்க போல இருக்கு. அடுத்த கூட்டம் வந்து சேலத்தில் தான் பிளான் பண்ணி இடம் பார்த்துருக்காங்க. எடப்பாடிக்கே போகிறதாக அது செங்கோட்டையனுடைய என்னமோ அவருடைய ஸ்கெட்ச். ஆமாம், அவரோட ஸ்கெட்ச் தான். அவர் ஸ்கெட்சு ஸ்டாலினுக்கு நினச்சியா, எடப்பாடிக்கு தாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பார்ப்போம் தாவே எப்படி பயணிக்குதுன்னு.